வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னோட நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, போன வீடியோல நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்ல என்ன கேம்லாம் ப்ளே பண்ண முடியும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்திருந்தீங்க. அதே மாரி இந்த தடவ நான் நெறைய கேம கொண்டு வந்திருக்கேன். எல்லா கேமையும் ட்ரை பண்ணி எந்த கேம்லாம் செட் ஆகும்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சிஸ் கேமிங். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. ஓகே நண்பர்களே, போன தடவ சொன்ன மாரியே இப்ப எடுத்திருந்திருக்க எல்லா கேமுமே கிராபிக்ஸும் சரி, ஸ்டோரியும் சரி, ப்ளே பண்றதுக்கு அவ்வளோ நல்லாவும் இருக்கும். இது வந்துட்டு கவர்மெண்ட் லேப்டாப்னு இல்ல, நீங்க நார்மலான ஒரு பிசி வச்சிருந்தாலுமே இதில ப்ளே பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம மேட் மேக்ஸ் கேம் தான் பார்க்க போறோம். இந்த கேம வச்சு ஒரு படமே வந்திருக்கு. படம்க்கு அப்புறம் தான் கேம் வந்துச்சு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா 2015ல மேட் மேக்ஸோட படத்த தழுவி எடுக்கப்பட்ட கேம் தான் இது. இந்த கேமோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸ்ங்கிற ஹீரோவோட கார அந்த மேட் மேக்ஸ்ல இருக்க உலகத்துல இருக்க எல்லாரும் வந்துட்டு தூக்கிட்டு போயிருவாங்க. அந்த கார நம்ம கண்டுபிடிச்சோமா இல்லையா, அதுக்குள்ள நம்ம வந்துட்டு நெறைய கார்லாம் வந்துட்டு செய்வோம். அந்த கார்லாம் எப்படி செய்வோம்னா, குப்பையில இருக்க இன்ஜின் எடுத்து, டயர் எடுத்து இந்த மாதிரி தான் நீங்க கார் செய்ற மாரி இருக்கும். இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம். ஆனா ஓப்பன் வேர்ல்டுன்னு சொல்லிக்கிற மாரி ஒண்ணும் இருக்காது. ஃபுல்லா ஒரே பாலைவனமா தான் இருக்கும். அதனாலயே இந்த கேம் வந்துட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கும். இருந்தாலும் ஸ்டோரியாவும் சரி, நீங்க கார் லவ்வரா இருந்தீங்கன்னா உங்களுக்கான கேம் தான் இது. நீங்க வந்துட்டு ஒரு கார நீங்களாவே ஓனா மேக் பண்ணலாம். அந்த மாதிரியான கேம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா 32 ஜிபி வரும். நீங்க ஸ்டோரேஜ் இது பண்ணிட்டு நீங்க ஸ்டீம்லேருந்து ப்ராப்பரா டவுன்லோட் பண்ணிக்கலாம். 4வதா பார்க்க போற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் கமெண்ட்ல கேட்ட கேம் தான். ETS 2 தான். அதாவது ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் 2 தான். இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா உங்களால தமிழ்நாடு மோடு போட்டுக்க முடியும். நெறைய மோட்லாம் போட்டுக்க முடியும். தமிழ்நாடு பஸ் ஓட்ட முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட மோடு இந்த கேம்ல போட்டுக்கலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா 2012ல ரிலீஸ் ஆன கேம். இந்த கேமோட ஸ்டோரேஜே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஜிபியோ 6 ஜிபியோ தான் வரும். நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டீம்லயே எபிக்லயும் வந்துட்டு இப்போ புதுசா அப்டேட்லாம் விட்டுருக்காங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்க்க போற கேம் என்னன்னா, இந்த கேமை நம்ம சேனல்ல ஏற்கனவே விட்டுருக்கோம். போய் பார்க்கலாம், போய் பார்த்துக்கோங்க. இந்த கேம் தான் டெட்பூல் கேம். இது வந்துட்டு ஒரு மூவியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கேம். டெட்பூல் யாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த கேம் பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன கேம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேமோட மெயின் கான்செப்டே டெட்பூல் தான். நீங்க என்னன்னாலும் பண்ணலாம். நீங்க எப்படி அந்த டெட்பூல் கேரக்டரை படத்துல பார்த்தீங்களோ அதே மாதிரி பிஸ்ரே இல்லாம வந்துட்டு இந்த கேம்லயே இருக்கும். இந்த கேமோட கான்செப்டே தான். உங்களால என்னன்னாலும் பண்ண முடியும். எதிரிங்களை அடிச்சு போட்டுட்டு இல்ல எக்ஸ்மேன்லாம் குறுக்கால கேமியோ கொடுப்பாரு. சூப்பராகவே இருக்கும். இந்த கேமோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 16 ஜிபி வருது. நீங்க ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த கேமோட ஸ்டோரியும் இந்த கேமோட ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனும் நம்ம சேனல்ல இருக்கு. மறக்காம போய் பார்த்துக்கோங்க. 2வதா பார்க்க போற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம். ஸ்டோரியாவும் சரி, கிராஃபிக்ஸாவும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பரான கேம். இந்த கேம் தான் பார்த்தீங்கன்னா மாஃபியா 2. இந்த கேம் எடுக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா வந்துட்டு ப்ராப்பரா நீங்க செட்டிங்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு நார்மல் செட்டிங்ஸ்ல இருக்கும். முக்கியமான விஷயம், இந்த வீடியோல சொன்ன எல்லா கேமுமே FPS நான் செக் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா இந்த கேம் எல்லாமே FPS நார்மலா கிடைக்கிறதுனால இதுக்கு FPS தேவைப்படாது. நீங்க வந்துட்டு GTA 5 God of War 4ங்கிற மாதிரி கேமுக்கு தான் FPS ட்ரை பண்ண முடியும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா 2010ல ரிலீஸ் ஆன கேம். இது வந்துட்டு மாஃபியா 1க்கு அப்புறம் நடக்கிற கதை. அதாவது இந்த மாஃபியா உலகத்துல அப்படியே பார்ட் அப்படியே எப்படி GTA San Andreas நிறைய பேர் இருக்காங்களோ அதே மாதிரி இதுலயே நிறைய கேரக்டர்ல முக்கியமான கேரக்டர் தான் நம்ம விடோ இவனை வச்சு இந்த கேரக்டர் போகும். இந்த கேமோட ஸ்டோரியும் சரி, கடைசியில இந்த கேமோட ட்விஸ்ட்டும் சரி, கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30 ஜிபி கிட்டத்தட்ட வரும். நீங்க ப்ராப்பரா ஸ்டோரேஜ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டீம்ல இருந்து ப்ராப்பரா டவுன்லோட் பண்ணீங்கன்னா நல்லாவே எடுக்கும். நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல தெளிவா வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமை வந்துட்டு நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். போய் பார்க்கலாம், போய் பார்த்துருங்க. இந்த கேம் அப்படிப்பட்ட ஒரு கேம். RDR 2 யாருக்கெல்லாம் விளையாடணும்னு ஆசை இருக்கோ நீங்க எல்லாரும் RDR 1 விளையாண்டு ப்ளே பண்ணிக்கலாம். என்ன கேம் சொல்றேன்னு இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். RDR 1 தான் சொல்றேன். அதாவது RDR 2க்கு அப்புறம் நடக்கிற கதை. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜான் மார்ஸ்டன் தான் வந்துட்டு ஹீரோ. இந்த கேம் எப்படி ப்ரோ எடுக்கும்னு கேட்டீங்கன்னா, நார்மல் கவர்மெண்ட் லேப்டாப்லேயே எடுக்கும். அது இப்போ கொடுத்த கவர்மெண்ட் லேப்டாப்ல நார்மல் செட்டிங்ஸ் சூப்பராகவே ப்ளே ஆகுது. இப்போ வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து ஃபோனுக்கு மொபைல் கூட்டிருக்காங்க. அதுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் நம்ம சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த கேமோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஜிபிலேருந்து 16 ஜிபி தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீம்லேயே எப்பிக்லேயே வந்துட்டு கிராஃபிக்ஸ் வெர்ஷனே இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா கேமே நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன். நம்ம சேனல்லையும் நிறைய வீடியோ இருக்குது. அதெல்லாம் போய் பாருங்க. நீங்கள் நிறைய கமெண்ட் போட்டீங்க. அந்த கேம்லாம் நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட முடியும். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.